படம் பார்க்கணும்னாலும் இங்க வந்துருங்க. அபுதாபி மால்ல ஃப்ரீயா ஓடிக்கிட்டு இருக்கு. அபுதாபில இப்படி ஒரு மாலா அப்படின்னு சொல்லி ஒரு மாலுக்கு போறோம். யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு நேரம் சரி ஷார்ட் வீடியோ போடுறோம், லாங் வீடியோ ஏன் போடல, லாங் வீடியோ போட்டால் தான் கொஞ்சம் வியூஸும் சேனல் மானிட்டைஸ் ஆகும்னு சொல்லி நைட்டு ஒரு 12 மணிக்கெலாம் மரமண்டைக்கு ஆயிடுச்சு. அதனால லாங் வீடியோவும் போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ லாங் வீடியோ எடுக்க போயிட்டுருக்கோம். லாங் வீடியோ சரி கண்டென்ட் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் என்கிட்ட பெருசாக எதுவுமே கிடையாது. சரி துபாயும் அபுதாபிலையும் நான் இருக்கிற இடத்துல நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த இடங்களையே போட்டு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவாக ஒரு பெரிய ஒரு மாலுக்கு போய் நான் சுற்றி பார்க்குறத வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஆக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மணி இங்கே வந்து 4:30 ஆகுது. வெயில் வந்து மண்டையை புழக்கு அடிக்குட்டையே அவிஞ்சிரு போல அப்படி இருக்குது. நைட்டானா குளிருது, காலையில் ஆனால் வெயில் இப்படி மண்டையை புழக்கு. என்ன ரீசனே தெரில. இப்போ வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டேஷனுக்கு போய் பஸ் ஏறணும். இனிமேல் தான் பஸ் வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு. பஸ் ஸ்டேஷனில் போய் பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் மால் பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸ்டேஷனுக்கு நடந்து வந்தாச்சு. நம்ம ஊரில் பஸ் ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிமெண்ட் இதில் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே ஊரில் உள்ள பஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக கண்ணாடி தான். இந்த கண்ணாடிக்குள்ளே ஏசி போட்டு சேரை போட்டு உட்கார வச்சுருப்பாங்க, சேர் போட்டிருப்பாங்க. நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கிற வேண்டியதான். நம்ம ஊரில் உள்ள மாதிரிலாம் அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி, அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அப்படிலாம் போட்டிருக்காது. இந்த ஒரு பஸ்ஸில் ஃபுல் ஏசி தான் பஸ்ஸு. நம்ம போகிற பஸ் வந்துருச்சு. மாலை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. மாலோட வெளியே அவுட்டு வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்க வெளியவே இவ்வளோ கிராண்டாக வச்சுருக்காங்க மாலையே. இது வந்து மாலா இல்லை மைசூர் மகாலான்னு தெரில, அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் இந்த எலிவேட்டர்லாம் பார்த்தா மேலே இங்கேயும் ஏறி இறங்கிட்டு விளாண்டு கிடப்போம். ஆனால் இங்கே எலிவேட்டரில் நம்ம ஏறினாலே மண்டையை கட்டி அடிச்சு போடுவாங்க. மாலையெல்லாம் பக்காவாக இருக்கும். துபாய் வந்து எவ்வளோத்துக்குள்ளே கோல்டு ஃபேமஸோ அவ்வளோத்துக்குள்ளே இங்கே ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது பெர்ஃப்யூம்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். அப்படியே வாசனை அப்படியே ஆளை தூக்கும். அப்படி தான் இருக்குது. வாட்சு அப்படி இப்படி நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது. கடையெல்லாம் என்ன பிராண்டுன்னே தெரில எனக்குலாம். அந்த பிராண்ட்லாம் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய பிராண்ட்லாம் இங்கே இருக்குது. கிராக்ஸு, அடிதாஸு, செருப்பு போடுறது தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து பிராண்டு வந்து நிறைய பிராண்ட் இருக்குது இங்கே. ஆனால் இங்கே வந்து எல்லாமே காஸ்ட்லி. அங்காடி தெருவில் ஹீரோ வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல, சாரி சில்க் எம்மா பொடவை எம்மா பொட்டாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்குங்க. அதில் சட்டியிலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த மாலுக்கு பார்த்தீங்கன்னா. அதுவும் போக எல்லா மாலையும் இங்கே ஃப்ரீ ஒய்ஃபை வேறு கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் மாலுக்கு போனால் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு மாலில் ஃப்ரீ ஒய்ஃபை, ஏசி எல்லாமே இருக்குது. மாலை சுற்றி பார்க்கணுன்னா இங்கே ஒரு நாள் பத்தாது போல், ஒரு 2-3 நாள் ஆகும் போல் அப்படி தான் இருக்குது மாலு. என்னென்ன பிராண்ட் இருக்குது, இந்த மாலை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் வரணும் போல். அபுதாபியில் விஜய் படம் மட்டும் ஓடலை, பக்கத்தில் இருக்கிற சூர்யா படம் கருப்புமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அபுதாபியில் இருந்தீங்கன்னா அந்த அல்வகிதா மாலில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா படமும் போட்டுட்ருக்காங்க. ஜனநாயகன் படம், அப்புறம் அந்த கருப்பு, நிறைய படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு பக்கம் யார் இவர், மம்முட்டியா, மோகன்லால். அப்புறம் ஒன்று இதான் என் ஃபஸ்ட் லாங் வீடியோ. ஸோ மறக்காமல் பேஜை வந்து விசிட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெருசாக என்கிட்ட வந்து எடிட்டிங்கோ இல்லை வந்து பெரிய பெரிய கண்டென்ட்டோ எதுவுமே என்கிட்ட கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கண்டிப்பாக வந்து போஸ்ட் போடுவேன், நம்பிக்கை இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் தான் கொஞ்சமாக வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேமரா முன்னாடியே கொஞ்சம் வந்து வெளியே வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ஷையாக இருப்பேன். ஆனால் இப்போ வந்து பீப்புள் வெளியே அவுட் சைட் பீப்புள்ஸ்க்கு முன்னாடி வந்து கேமரா இப்படி வச்சு பேசி இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இடத்துக்கு நான் சுற்றி பார்க்கேன். ஆனால் என்கிட்ட வந்து பட்ஜெட்டோ ஏதோ கிடையாது. வந்து இப்போ விஜய் கூட போஸ் எடுக்க போகிறேன். சிஎம் விஜய் கூட வந்து ஒரு போஸ். ஆமாம், விஜய் 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 அப்படி ஏறு அப்படி ஏறு அப்படி ஏறு
அப்படியே ஏறி அருமை அருமை அப்படியே ஏறி முத்தங்குடி முத்தங்குடி விஜய் சாருக்கு முத்தங்குடி. ஸோ வந்து எல்லா படங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், கேரளா ஆக்ட்ரஸ் படம்லாம் இங்கே ஓடுது. முக்கியமாக இங்கே கேரளா ஆக்ட்ரஸ் படம், கேரளா வச்சு படங்கள் எடுக்கிறதுலாம் இங்கே நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா முக்கால்வாசி இங்கே மெஜாரிட்டி வந்து மலையாளிஸ் தான் இங்கே நிறைய பேர் மோஸ்ட்லி இருக்கிறாங்க. ஸோ நிறைய படங்கள்லாம் ஓடுது. ஜனநாயகனே, கருப்பு, அடுத்த மலையாளிஸ் மூவிஸ் நிறைய நம்ம மோகன்லால் நடிச்சார், மம்முட்டி, நிறைய படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே ஃபோன் வாங்கணுமோ, ஐபேடோ, லேப்டாப்போ, டேபோ எதுனாலும் வாங்கினாலும் அதுக்கும் தனி ஷாப்ஸ் இருக்குது. சாம்சங் இருக்குது, ஹொவா இருக்குது. அடுத்த கேமரா எதுவும் வாங்கினாலும் கெனான் ஷாப்ஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே இது ஒர்த்தான மால்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதான் எனக்கு முக்கியமான விஷயம். கொஞ்சம் பாருங்கள், அவ்வளோதான். படம் பார்க்கணுன்னாலும் இங்கே வந்துடுங்க. அபுதாபி மாலில் ஃப்ரீயாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அபுதாபிலையும் இப்போ விஜய் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாரு. இப்போ பயங்கரமாக அபுதாபியில் உள்ள மாலில் ஜனநாயகன் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நினச்சனே, நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் ஒவ்வொரு மால்லையும் ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, கூடுதலாகவும் இருக்குது. அதாவது 99 கிராம்ஸ் ஃபுல்லாக ஒரு ஷூவாக இருந்தாலும் சரி 99 கிராம்ஸில் இருக்குது. டிஷர்ட்டு, யூஎஸ் போலோ, அந்த ஸ்லைட்ரு செப்பல், அதெல்லாம் 99 கிராம்ஸ்லேயே இருக்குது. ஆனால் வேறு மாலுக்குலாம் போனீங்கன்னா அது கூட காஸ்ட்லியாக இருக்கும். 150 கிராம்ஸு, 200 கிராம்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். ஸோ இந்த அல்வகிதா மாலில் ரேட்டு எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாங்குங்க. ஆமாம், அபுதாபியில் உள்ளவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் மாலை வந்து. இது வந்து மால் கிடையாது, மால்குள்ளே ஒரு மினி சிட்டியே உருவாக்கியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே இந்த மால்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்லாத பொருளே கிடையாது, எல்லாமே இருக்குது. ஜூடியோ, மேக்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் இருக்குது. எனக்கு இந்த 2 பிராண்டு தான் தெரியும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். மாலை சுற்றி பார்க்குறதுக்கு கால் வலிச்சிரும் போல அப்படி இருக்குது. ஜூடியோ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. பேட்மேனு இங்கே இருக்கார் இந்த மால்குள்ளே. அண்ணா வாங்கிட்டு போங்க அந்த பேட்மேனு. அப்புறம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. இனிமேல் வர வீடியோவில் வந்து நான் நல்ல கண்டென்ட்டை கண்டிப்பாக நான் போடுவேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். டாட்டா.